ஐயா வணக்கம்யா. வணக்கம்யா. ஐயா ஆன்மா சங்கீதம் சொல்லி போட்டிருந்தீங்க. ஆன்மா சங்கீதம்னா முதல்ல என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பொருள் ஆவி மூன்று சேர்ந்தது ஆன்மா. அது வாழ்க்கை வரலாறு. அது மூலம் வரக்கூடிய விளக்கங்கள் வந்து சங்கீதம். அது ஆன்மா சங்கீதம். ஆன்மா சங்கீதம். சரிங்க. அதுல வந்து பிரபஞ்சம் சொல்லியிருந்தீங்க. பிரபஞ்சம்னா வானத்துக்கு மேல் உள்ளது, யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்க முடியாது, ஒன்றும் தெரியாது. அதுல இருந்து நம்ம தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதுல இறைவன் நமக்கு தருகிறான். அதுல இருந்து அப்ப அண்டா சராச்சரம்ன்றது கீழே பூமி. பூமியில வந்து மேல் நோக்கி வாழ்ந்துருக்கு. உள்ள அடியில் தோண்டி போக முடியாதுல்ல, அது யாரும் பார்க்க முடியாது. அது அதெல்லாம் சராசரம், அது யாருக்கும் தேவையில்லை. சரிங்க. வந்து மேல் மட்டம் மட்டும் போதும், கீழ் மட்டம் நமக்கு தேவை கிடையாது. வாழ்க்கை போல மேல் மட்டம் தான் வாழ்க்கை, கீழ் மட்டம் வாழ்க்கை கிடையாது. அதான் அண்டா சராச்சரம். இப்ப வளிமண்டலம்ன்றது அது இது அதுக்குள்ள உள்ளது மேகங்கள் இருக்கு, சூரியன் இருக்காரு, கோள்கள் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. அப்புறம் வளிமண்டலங்கள், மேகங்கள் வர்றது போல வளிமண்டலங்கள், அதுல இருந்து வர்றதுதான் வளிமண்டலம் என்பது. அது ஆகாயம் நீங்க சொல்றீங்க. சரிங்க. அப்ப பூமின்றதுங்கய்யா? பூமி வந்து மேல் மட்டத்தில் உள்ளது. பூமியுடைய மேல் மட்டம். பூமியோட செடிகள் கொடிகள் ஜீவராசிகள் வாழ்றது, இருக்கிறது, போறது, சாப்பிடுறது, உண்றது, உடம்பு எல்லாம் அது பூமியை சேர்ந்தது. இது மேல் மட்டம். சரிங்க. இறைவன் கொடுத்தது, நமக்காக கொடுத்த வீடு, மனிதன் கொடுக்கப்பட்ட வீடு பூமி. சரிங்க. அப்ப இயற்கையை பத்தி சொல்றீங்க. அது இயற்கை அப்படின்னா அது வந்து ஒரு இயற்கை இறைவன் இருக்குன்னா ஒருத்தர் இல்லைங்கிறான். இயற்கை உள்ளுதான், இறைவன் உள்ளுதான். அதான் இயற்கை கொடுத்தாங்க. இறைவன் மேலிருந்து வரலாம் பார்த்தீங்களா, இயற்கை. அது அருள் வந்து இயற்கை, அது அருளோட இயற்கை. அப்ப செயற்கைன்றது சொல்றீங்க. கீழே உள்ள ஜீவராசிகள் வாழ்வு பார்த்தீங்களா, அதுக்குள்ள உணவு பொருள் செயற்கை. அவன் தானே உழைச்சி வாங்கிக்கிறான், அது செயற்கை. இதோட இறைவனை பத்தி சொல்லியிருக்கீங்க. அப்ப இறைவன்றதுங்க? இறைவன் எல்லாம் கொடுத்த இறைவன் தான். இறைவன் கீழே வந்து அவன் வந்து ஜீவராசி, இறைவனுடைய உணவு தான் ஜீவராசி வாழ்க்கக்கூடிய உணவுகள். அதுதான். அப்ப ஜீவராசி தான். சரிங்க. உணவுகளை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. இயற்கை உணவுனா என்ன, செயற்கை உணவுனா என்ன, அந்த உணவுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுல உணவுல வந்து இயற்கை உணவு வந்து புல் பூண்டு செடி கொடி மரம் எழுதியிருந்தீங்க. அதுனா என்ன, இயற்கை உணவுனா என்ன? எங்களுக்கு புல் பூண்டு என்பது வந்து தானா நீரை மட்டும் உரியும். அது இறைவன் கொடுத்த உணவு. அது யாரும் வந்து கேட்காது, இறைவனே கொடுத்துருவான். அதான் வாங்கி அதான் சாப்பிடுறது. அது யாருக்கு இம்சப்படாது ஒன்று. அது தானே வாங்கி தானே சாப்பிட்டு தானே வாழ்ந்துக்கலாம். அது அறிவு வந்து ஒரு அறிவு. அது ஒரு அறிவு. இப்ப அது வந்து செடி கொடி மரம் அது போட்டிருந்தீங்க. செடி என்பது வந்து மரம் செடி கொடிக்கு வந்து ரெண்டு அறிவு. ரெண்டு அறிவுனா செடி வந்து தண்ணியை வாங்கி தாமரை ஒத்தையா வாழ்ந்துட்டு இருக்கும், யாரும் இம்சம் ஒன்றும் கொடுக்காது. கொடி என்பது வந்து இங்க இருந்து போய் செடி மேல தாவி பலரும், மரம் மேல தாடி பலரும் தானே இருந்து வாழும். மரம் என்பது வந்து அது பாட்டு இப்ப உயர்ந்து நிக்க, யாரும் இம்சப்படாது, தன் தலை நிமிர்ந்து வாழும். அது மரம். இது இந்த ஐந்துக்குமே வந்து இறைவனா கொடுக்கக்கூடிய உணவு. ஆமா. இப்ப செடி கொடி மரம் இது வந்து எல்லாம் உண்டு வந்து மனிதனுக்கு வேண்டிய காய பழமு பூ கொடுத்துருவாங்க. இது வந்து இரண்டாம் அறிவு. புல் பூண்டு வந்து அது அறிவு ஒரு, அது வந்து சாப்பிட மட்டும் வேலை இருக்கு. இது வந்து மர செடி என்ன செய்யப்படா அடுத்தவனுக்கு கொடுக்கும், உணவு கொடுக்கும். இப்ப இது வந்து இரண்டாம் அறிவுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப மூணாம் அறிவுன்னு சொல்லி வந்து ஊர்வன நீரை மட்டும் உண்டு வாழ்வதுன்னு போட்டிருந்தீங்க. அது இது எப்படி அதோட அர்த்தம் வந்ததுங்க? ஊர்வன என்பது மண்ணுக்குள்ள ஊர்ந்தே வாழக்கூடியது. தன் உணவுக்காக வந்து ஊர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கும், தேவைப்பட சாப்பிடலாம், அங்கேயே படுத்து உடையங்கிறோம். அதே அறிவு மூல அறிவு தான். உண்பது உறங்குவது உழைப்பது. உண்பது உழைப்பது உறங்குவது, அதான் வேலை. அது மூல அறிவு தான். அது தேவை மட்டும் பிடிச்சுக்கணும், யாரும் இம்சை ஒன்றும் பண்ணாது. தன்னோட தானே தனக்கு தானே வாழ்ந்து கொள்ளும். இப்ப வந்து பரப்பன நடப்பனன்றது வந்து அது எப்படிங்க? அது பரப்பன என்பது வந்து மேல வந்து ஒரு கூடு கட்டி வாழலாம், தன் தேவைக்கு வெளியே போய் உணவு கொண்டு வந்து தானே சாப்பிட்டுக்கிறோம். புரியுதா? அப்ப வந்து இதெல்லாம் வந்து நீந்துவன அப்படின்னா ஒரு இப்ப முதல் இருக்குல்ல, வந்து நிலத்திலே வாழ நீரில் வாழும். தவளை நிலத்தில் வாழ நீரில் வாழும். அது வந்து இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து இங்க வரும். அது வந்து நீந்துவனா போறது வளரும். அது வந்து நீந்துவது போறது நடப்பது இருப்பது. இது அறிவு வந்து இதுக்கு அறிவு வந்து நாலாம் அறிவு. சரிங்க. அறிவு வந்து நாலு அறிவு. அதாவது சாப்பிடுவது, உண்பது, உழைப்பது, உறங்குவது. அதோட இப்ப இது வந்து மிருகம்ன்றது ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. அப்ப இதுவும் அது கூட சேர்ந்த மனிதனே வரும். மிருகம் வந்து அஞ்சறிவு. நான் வந்து உழைப்பது, உண்பது, உறங்குவது, தன் வீட்டில் வாழ்வது, அடுத்த குடியை கெடுப்பது.
இது ஒரு இது வந்து 5 இது வந்து 5 உள்ளது. இது வந்து தனக்கு தானே யாரும் எது கிடைப்பா, அதாவது எப்படி அடிச்சு போற கொண்டு திங்கும், யாரும் உதவி செய்யாது, தனக்கு தானே வாழக்கூடிய, யாரையும் அடிச்சு கொள்ளும், தன் தேவைக்கு எல்லாமே செய்யக்கூடிய வந்து இது வந்து 5ஆம் அறிவு. இது வந்து செயற்கை உணவு. இது வந்து இந்த மிருகம் போல தனக்கு தானே உழைத்து தனக்கு தானே சாப்பிடக்கூடியது வந்து செயற்கை உணவு. சரிங்கய்யா. இது இறைவன் கொடுத்துருக்கேன், அது உழைப்பு சக்தி கொடுத்துருக்கேன், அது செயற்கை உணவை வாங்கி சாப்பிடும். இயற்கை செயற்கைன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப மனிதன்றது மட்டும் தனியா பிரிச்சு காமிச்சிருக்கீங்களா? அப்படின்னா அது என்ன? மனிதன் என்பது வந்து 6ஆம் அறிவு உள்ளவன். அதாவது இயற்கை கொடுக்குற இது பலனை வச்சு அது பொருளை வச்சு இவன் செயற்கை உணவு சம்பாதிக்கான். ஒரு மசாலா அரைக்க இது எல்லாம் அரைச்சி சேர்த்து பொடி போட்டு சோறு ஆக்கி இவன் 2 தன் குழுவையில் தன் கையில உழைச்சி சாப்பிடக்கூடியது 6ஆம் அறிவு பகுத்தறிவுங்கிறான். பகுத்தறிவு, இது பகுத்தறிவு, இது 6ஆம் அறிவு அப்படிங்கிறான். உணவுகளை பத்தி சொல்லியிருந்தீங்க. இயற்கை உணவு, செயற்கை உணவு, கொள்கை உணவுகளை பத்தி சொல்லியிருந்தீங்க. எல்லாம் புரிஞ்சது. இப்ப இது எதுக்குங்க எழுதி நம்ம சொல்லியிருக்கிறோம்? நம்ம இது எதுக்காண்டி எழுதி இருக்கிறோம்? அப்ப சின்ன குழந்தைகளுக்கு பிள்ளைகளும் போய் வச்சுங்களேன், அது பிள்ளைகளுக்கு வந்து இது யானை பழம், யானைன்னு சொல்றோம், இலை கம்பி இலைன்னு சொல்றோம், மிருகத்தவன் மிருகம்னு சொல்றோம். அப்படி சொல்றது இது வந்து எல்கேஜி பாடம். இப்ப புரிஞ்ச இருப்பாங்க, புரியாம இருப்பாங்க. அவங்க சொல்ற எழுத்து முடியவா சொல்லக்கூடிய எழுத்து ஒரு படம் மாதிரி. எழுத்து படம் சொல்ற வாழ்க்கை வந்து பாடம், எல்கேஜி பாடம். ஜீவராசி வாழ்வதற்கு பூமி முக்கியம். அதுல முதல்ல நீர் எழுதியிருந்தீங்க. நீர்ன்றது ஏதோ குறிப்பிட்டீங்க, அதை சொல்லி இருக்கிறீங்க. நீர் வந்து உடனே வராதுல்ல. ஆமா, நீ டேங்க் வச்சு ஊத்த நீர் வந்து வராதுல்ல. மேல ஒரு டேங்க் பெரிய டேங்க் பத்தி ஆகாயம். ஆமா, அந்த டேங்க் வந்து நல்லா இருந்தா நீர் கொட்டு உலக்கு. நீர் அங்க இருந்து சரிங்க. அதுக்கு அது கொட்டம்ல இருக்குது, அதை வந்து டேங்க் வச்சிருக்காங்க. இப்ப நிலம்ன்றதுங்க நீரை சொல்லி, நிலம் என்பது நீரை வாங்கி நிலம் வாங்கி பாத்தீங்களா, நிலம் வாங்கி ஜீவராசிக்குள்ள வாழணும், செடி செத்து வாழணும், உயிரினங்கள் வாழணும், ஜீவராசி வாழணும்ல. அது நீரும் சேர்ந்து உற்பத்தி பண்ணக்கூடியதா ஆன்மா. ஆன்மா வாட்டத்துக்கு போயும்ல, அது ஆன்மா சொன்னாங்க. சரிங்க. அப்ப நெருப்புன்றது வந்து இதோட சேர்ந்துருக்கு. நெருப்பு 7ஆம் அறிவு. இது வந்து சூரியனுக்கு போனவன். சூரியனுக்கு பார்த்தா சூரியன் வந்து நல்லா நிலைச்சு அவன் பார்த்து நீரை வாங்கி உற்பத்தி பண்ணாதான் அது வேகமா மாறும். நாங்க காட்டு சேர்றோம். அப்ப காட்டு சேரும் போது இது கொட்டும் போது அட்டமா சித்தி கிடைக்கும். இப்ப இந்த காற்றுன்றது வந்து அதுல உள்ளதுதான் நீங்க சொல்லியிருக்கீங்க பத்தி. சரிங்க. அப்ப ஆகாயம்ன்றதுங்க இது நீர் ஆகாயப்படும் வந்து இந்த 7ஆம் அறிவுக்குள்ள சூரியன் இருக்காங்க. சூரியன் வந்து பூமியை போல நீர் உள்ள மேல கொண்டு போய் நேரம் உண்டாக்கி கொண்டு முட்டி மோதி சொல் மூத்தமா வெளியா பாருங்க. அதான் நீர். அந்த நீர் வந்து ஆகாயம் நீர் ஒண்ணு சேர்ந்துக்கும். அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது. அதோட வந்து ஆன்மான்றது 6ஆவதா வருதுங்க. நிலம் ரொம்ப கீழே இருக்குல்ல, அதுல வந்து நிலம் நீரை வாங்கி அது ஈரம் வந்தா தான் விதை வைக்க முடியும், காய் சாப்பிட முடியும். அதெல்லாம் குடிச்சுக்கலாம் பாத்தியா, அது வாங்கி நம்ம திங்கிறோம். எது அந்த இதை ஃபுல்லா சாப்பிடுறது நம்ம சாப்பிடுறோம். கறியமா திங்க, பூ திங்க, காய திங்கிறா, மீன் திங்கல, வாழ்றதுக்கு வந்து ஆன்மாக்கள் வாழ்றது. அதாவது புல் செடி கிடையாது. சரிங்கய்யா. ஊர்வன பரப்பளவு தான் கொடுத்துருக்காங்க ஆன்மா. அதான் ஆன்மாக்குரியது. இப்ப இதோட சேர்த்து 7ஆம் அறிவுன்னு சொல்லி ஒண்ணு வந்து நெருப்பு சூரியன் காப்பீங்க. நெருப்பு வந்து பிரகாசமா இருந்து அது வேலை 7ஆம் சித்தியோட வேலை ஊத்தாதான் அந்த அறிவு வந்து வேலை செய்யும். அப்ப ஆவியா மாறி மேல பாத்தீங்களா, காட்டு போக்குன்னா அது வந்து அட்டமா சித்தி. அது காட்டு எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நீரா கொட்டு பாத்தீங்களா, அதான் நவாம்சம். ஏன் ரொம்ப நேரமா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் எல்லாமே சொல்லியிருக்கீங்க, சொன்னேன். கும்பம் ஒண்ணு வச்சிருக்கீங்களா, இது எதுக்கு வச்சிருக்கீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கும்பம் என்பது குடும்பம். குடும்பம். கும்பம் என்பது இறைவன். குடும்பம் என்பது மனிதன். இப்ப கும்பம் கொடுத்தது இறைவன் கொடுத்திருக்காங்க. இது கும்பம் மாதிரி இருந்து மனிதன் வந்து அது உசத்தியா மதிச்சு வாழ்ந்தால் குடும்பம். இறைவன் சந்தோஷப்படுவான். அதான் கும்பம் மனிதன், இறைவன் குடும்பம். கும்பம் மாதிரி வாழ்க்கை மனுஷன் நினைச்சு குடும்பத்தை நினைச்சு வாழ்ந்தா அப்ப இறைவன் கொடுத்த கும்பம். அவ்வளவு இரண்டு சேர்ந்துதான் மனிதன் வாழ்க்கை. எல்லோருக்கும் நன்றி வணக்கம். இதுவும் கேட்டதுக்கு நன்றி வணக்கம். நீ அடிக்கடி கேட்டுக்கிட்டு எங்க சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்ன்றதுக்கு இங்க நன்னெறி வணக்கம் எழுதியிருக்கிறீங்க. அதோட விளக்கம் நன்றினா ஒரு சொல்ல போயிடும். நன்னெறினா பல பேருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அறிவுரை வந்து நன்னெறி வணக்கம். விளக்கமானது அடுத்தது உங்களுக்கு சொல்லப்படும். நீங்க கேட்க ஆசைப்படணும், நான் சொல்றதுக்கு ஆசைப்படணும். வணக்கம்.